ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு வர அப்கமிங் ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய நமக்கு ரிவார்ட்ஸ் வர போகிறாங்க. அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு வந்து புது ஈவெண்ட்லாம் ஒன்று விட்டுருக்காங்க. அந்த ஈவெண்ட் என்னதுன்னா நமக்கு வந்து நான் கண்டிப்பாக அந்த ஈவெண்ட் பற்றி சொல்லுவேன். அது வந்தோடனே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தெரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பேட் ஆஃப் ஈவெண்ட் மாதிரி ஒரு புது ஈவெண்ட் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வீடியோ போகிறது கூட நீங்கள் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க தான், இந்த வீடியோ தான் நம்மளுக்கு இந்த ஈவெண்ட் தான் நம்மளுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து கிளாம் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்க வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த கேர்ள் பண்டில் விடுறோம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேர்ள் பண்டில் பார்க்கறதுக்கு ஒன்றும் அந்த நல்லா. அடுத்ததான் இந்த பேக் தாங்க. ஏதோ எலியை எடுத்து கட்டி போட்டு வச்ச மாதிரி இருக்கு. நல்லா செய்வாங்க பார்த்தா நல்லாவே இல்லை. ஸோ நல்லா பெருசாக சூப்பராக செய்வாங்க தான் நான் இந்த ஈவெண்ட் பற்றி நினச்சி உள்ளே போனால் நான் இப்படி இருக்கு. அப்புறம் இந்த ஒரு மொக்க கன் ஸ்கின் விட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்தது இந்த கன் ஸ்கின் இது வந்து ஏன் ரொம்ப ஓல்டு கன் ஸ்கின்னுங்க. இது வந்து திருப்பி விடுறான். இது வந்து சாமுராயில விட்ட கன் ஸ்கின்னு. ரெட் கலர் மண்டையில கொம்பு வச்சு சாமுராய் ஈவெண்ட் வரப்போது விட்ட இந்த கன் ஸ்கின் இப்போ வரப்போகுது. அடுத்ததான் உங்களுக்கு வந்து இந்த கன் ஸ்கின் தான் செஞ்சுருக்காங்க. M60 M249 இந்தியாவோட ஃபிளாக் மாதிரியே இருக்குது. அடுத்ததான் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு புது பேராசூட் உங்களுக்காக வரப்போன்னு தெரிஞ்சுக்காங்க. இந்த பேராசூட் பார்த்தா ஃப்ரீயாவே கிடைக்கும்னு தெரிஞ்சுக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா இதே மாதிரி நமக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் முழுக்க விடுவாங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா விட மாட்டேன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து ஃப்ரீ பெட்டு சாய்ஸ் விடுவாங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ பெட்டு சாய்ஸ் தான். அடுத்ததான் நமக்கு வந்து ஃப்ரீ பெட் சாய்ஸ் தான் மறக்காம சொல்கிறேன். அடுத்ததான் நமக்கு வந்து ஒரு டியோ எமௌண்ட் வந்து இது நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த ஈவெண்ட் வரப்போ வாங்க மறந்துருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் வாங்கலாம். இப்போ பார்த்துட்டே இருங்க. இந்த டியோ எமௌண்ட்டு அடுத்தது அவங்களுக்கு வந்து அந்த கார் ஸ்கின் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க இதுதாங்க. இது வந்து ரொம்ப ஓல்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஓல்டுன்னா சொல்ல முடியாது. அடுத்தது இந்த பேராசூட் ஸ்கேட்டிங் போர்டு. இந்த ஸ்கேட்டிங் போர்டு வந்து புதுசா ஓல்டுன்னு எனக்கு ஞாபகம் கூட இல்லை. அந்த அளவுக்கு அடுத்தது அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம சர்வரில் நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போது பெட்டு வந்து காசு வந்து வாங்குற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிற உண்மை தாங்க. பெட்டு வந்து உங்களுக்கு காசு வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம கேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம்னு கூப்பிட்டுருந்தா இப்போ காசு வந்து வாங்குற மாதிரி இருக்கு. இப்போ பெட்டும் காசு வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுக்கு அடுத்த டாப் அப் ஈவெண்ட் வந்து இந்த எமௌண்ட் தாங்க. இந்த எமௌண்ட் அடுத்தது பார்க்கும்போது இந்த ஒரு கன் ஸ்கின்னு அப்படியே நீங்க பாத்தீங்க. இந்த கன் ஸ்கின் அடுத்தது இந்த கட்டானா. இது நான் கடன்னு இதை சொல்றேன் பாத்தீங்களா. இப்போ நீங்க பார்க்கல, இது வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கட்டானா மாதிரி இல்லாம ஒரு கத்தி மாதிரி இருக்கு. அடுத்ததான் உங்களுக்கு வந்து மாட்டு ரவி ப்ரோ அவரை பேஸ் பண்ணி வர மாதிரி இருக்கு. ஆனால் பேசிட்டு பார்த்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மாட்டு ரவி ப்ரோ பேஸ் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கு. நான் நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா. அடுத்ததான் நீங்க அரைவல் அனிமேஷன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது வந்துச்சு. இப்போ திருப்பியும் நம்ம ஈவெண்ட்ல வரப்போகுது அந்த அரைவல் அனிமேஷன். அடுத்தது ரொம்ப நாளுக்கு முன்னாடி இது வந்திருக்கோம். அடுத்தது இப்போ திருப்பி நமக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எடுக்காதவங்க மறக்காம எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த பேண்ட்டு தான் எதுக்குடா இதுல விடுறீங்க? அடேங்கப்பா, இந்த பேண்ட்லாம் நம்மளுக்கு இதுல விடுறாங்க. அதான் என்னன்னு தெரியல.
இப்போ நமக்கு வந்து ரொம்ப மெயினான ஈவெண்ட்னா நீங்க மெயினான ஈவெண்ட்னா என்ன பேஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது வந்துச்சுன்னா நான் மறக்காம எப்படியாவது நான் அடுத்து காமிக்கிறேன். நீங்க மறக்காம சொல்லுங்க மெயினான ஈவெண்ட்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு. உங்களுக்கு அடுத்த லக் ராயல் என்ன ஒரு வெப்பன் ராயல் வந்து உங்களுக்கு எப்படி வரும்னு ஆசைப்படுவீங்க. அடுத்தது நம்மளுக்கு வந்து பட்டி மாற்றம் பட்டி மாற்றம் சொல்றேன். அதுக்கு மேல ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் மாதிரி இருக்கும். அதுல வந்து நமக்கு வந்து இந்த பண்டில் ஆட் பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆட் பண்ண மாட்டாங்க. OB45 அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணுவாங்க சான்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு முழுசா தெரியல. அதுக்கப்புறம் இந்த கேர்ள் பண்டில், இந்த கேர்ள் பண்டில் நீங்க பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அடுத்தது நமக்கு வந்து இன்னொரு பாய் பண்டில். இது வந்து உங்களுக்கு செம்மையா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த ஃபீமேல் பண்டில் வராது. நான் சும்மா அப்படியே எடுத்துட்டேன். இந்த பாய் பண்டில் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கு அடுத்தது வர்றது. இப்போ நீங்க பாக்குறீங்கன்னா இந்த பாய் பண்டில் நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பாக்குறீங்கன்னா இது வந்து ஷர்ட் பேண்ட் சூப்பரா செஞ்சிருக்கா. இந்த பேண்ட் வந்து போட்டா எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அழாக் போட்ட இந்த பேண்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பார்த்து கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. உங்களுக்கு இப்போ நான் ஈவெண்ட் பத்தி கேட்டிருந்தேன்னா அந்த ஈவெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஹெட் அடிக்க ட்ரிக் சொல்லி தரணுமான்னு நினைக்கிறீங்க. இப்போ ஏன்னா என் நெட் வந்து கம்மியா இருக்கனால எனக்கு ஹெட்டே வருது இல்லை. இப்போ நீங்க பார்க்கலாம், நான் வந்து அடிச்சு க்ளூவால் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால எனக்கு வந்து இதுவே வருது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து மேல அந்த நெட்டு ப்ராப்ளமா இருக்கு. அடுத்தது நமக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நீங்க கேட்டிருப்பீங்க இந்த பேண்டட் பண்டில் திருப்பி ரிட்டர்ன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாங்காதவங்க மறக்காம வாங்கிடுங்க. அதான் நம்ம மேஜிக் சிப் ஸ்டோர்ல வரப்போகுது. ஒரு பெரிய விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ நமக்கு வேற திருப்பி இந்த பேண்டட் பண்டில் வரப்போகுது. அடுத்ததான் இந்த பண்டில் நமக்கு வரப்போகுது. ரொம்ப சூப்பரான பண்டில். அடுத்ததான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜோக்கர் பண்டில்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜோக்கர் பண்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இதை வாங்க மாட்டேன். அதை நான் மூஞ்சி பார்த்தா கன்றாவே இருக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த ஜோக்கர் பண்டில் பிடிக்குமான்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு பிடிக்கும், நான் வாங்குவேன். உங்களுக்கு வந்து இதே மாதிரி நிறைய ஈவெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி நம்ம போடுற ஈவெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு மறக்காம தெரியும். அப்புறம் நான் காமிக்கிற இந்த பண்டில்ஸ்லாம் வர சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். அடுத்தது நமக்கு பாருங்க, நான் இப்போ காமிக்கிற ஸ்பீடா இது வந்து நமக்கு வந்து 99% சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் 1% தான் கன்ஃபார்ம் இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நமக்கு வந்து எப்படின்னு தான் தெரியல. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே விட்டது திருப்பி விடுவான்னு தெரியல. ஆனா நமக்கு வந்து லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நமக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். நமக்கு மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நிறைய பேர் மோட்டிவேஷன் தர மாட்டீங்க. அதான் ஏன்னு தெரியல. நீங்க மோட்டிவேஷன் இருந்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா நான் இப்போ 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன். நான் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு ஹாப்பியா இருக்கேன். அடுத்தது நம்ம வந்து 1K ரீச் பண்ண பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க ஈவெண்ட் தான் என்னதுன்னா நான் ஃபர்ஸ்டே காமிச்சிருப்பேன். இது நமக்கு பிஆர்ல இறங்கனே வரப்போகுது. நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு நீங்க சொல்லியிருப்பீங்க ப்ரோ ஓல்டு பிக் எப்போ வரும் அப்படி இப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா ஓல்டு பிக் வந்து நமக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. என்னடா பண்றீங்க ஓல்டு பிக்காக? இந்த பீக்கு ரொம்ப சூப்பரான இடம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இடம். பர்முடா வந்து எல்லாரும் பீக்கெல்லாம் கொத்து இறங்குவாங்க. அப்புறம் போக போக பீக் வந்து போகும் தெரிஞ்சுன்னா எல்லாரும் மொத்தம் 50 பேரும் 45 பேரும் பீக்ல மட்டும்தான் இறங்குவாங்க. வேற எங்கேயும் இறங்க மாட்டாங்க. பூயா அடிச்சு 2 minutes 3 minutes தான் சான்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு இதுவாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம பீக் அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கும். அந்த லாஸ்ட் ஆஃப் த மினிட்ஸ் நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனால் நமக்கு பார்த்தா இந்த உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு க்ளூவால் மட்டும் தான். அது ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி யூஸ் பண்ணுறது தான் அந்த ஒரு க்ளூவாலா தந்துருக்காங்க. அந்த ஒரு க்ளூவால் கூட தர மாட்டாங்க. நீங்க இறங்க உங்களுக்கு சூப்பரான ஃப்ரீ கன் ஸ்கின்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம்.
அநேகமாக நான் சொல்கிற பார்த்தீங்களா இந்த ஃப்ரீ கன் ஸ்கின்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த செவன்த் ஆனிவர்சரி பேஸ் பண்ணி இவ்வளோ பெருசாக ஒன்று விட போகிறான். ஆனால் நம்மளுக்கு வந்து இதை பற்றி அந்தளவுக்கு பெருசாக சொல்லலை. அதான் நம்மளுக்கு ஏன் பெருசாக சொல்லலை அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து டவுட்டு. அன்னைக்குமா நீங்கள் வந்து இதுவரை ஜம்ப் பண்ணி உங்களுக்கு கிளைடர் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. கிளைடர் பேக் டு பேக் ரிட்டர்ன் தான் வரப்போகுது. இது வழியாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட போய்க்கலாம். அன்னைக்குமா இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக பறக்குது. ரொம்ப ரொம்ப ஓல்டு கிளைடர்லாம் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு நார்மலாக சுற்றுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கிளைடர் வந்து கொஞ்சம் மேலே பறக்கிற மாதிரி எனக்கு ஃபீலு. உங்களுக்கு இப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஹெட்ஷாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடணுன்னா சொல்லுங்கள். நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் அதை போடுவேன். இது என்னதுன்னு பாக்குறீங்க. நேம் பாக்ஸ் வந்து உங்க பேர் என்னதுன்னு நீங்க போடலாம். A to Z வரைக்கும் இருக்குது. இது கன்ஃபார்ம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா வாங்கிடுவேன். இந்த மாதிரி கன் ஸ்கின்ஸ் இது வந்து ஃப்ரீ பெட் சாய்ஸ் தான் உங்களுக்கு தரப்பாங்க அங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீயா பெட்டு அடுத்தது அந்த நான் சொல்லியிருந்தேன் பாருங்க, அதை பேஸ் பண்ணி இந்த கன் ஸ்கின் லூட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் லூட் பாக்ஸ் வந்து உங்கள் விட போகிறாங்க தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி நான் இதை எதிர்கூட பார்க்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அதேமாதிரி நம்ம வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.